சித்தப்பா. சொல்லு அகரா. சித்தப்பா அது நான் ரொம்ப மோசமான பையன்லாம் இல்லை சித்தப்பா. ஏனோ தெரியல, மோகனாவை பார்த்தா மட்டும்தான் கண்ட்ரோல் ரூஸ் ஆகி எதேதோ பண்ணிவிடுறேன். அது மட்டும் இல்லை, அவளும் என்கிட்ட வந்தா அவளையே மறந்துடுறா. அதனால தான் அப்படி. இது தப்பு தான், இருந்தாலும் சத்தியமாக முட்டை மட்டும்தான்ப்பா சித்தப்பா கொடுப்பேன், வேற ஒன்றும் இல்லை சித்தப்பா. சரி சரி, இங்க வாப்பா. நைட்டு நீ போனதுக்கு அப்புறம் வடிவேல் எல்லா விஷயத்தையும் சொன்னான்டா. நான் இல்லைன்னு ரொம்ப ஏங்கி அழுது அந்த அழுத்தத்திலேயே யார்கிட்டயும் பேசாம பழகாம ஒதுங்கியே இருப்பியாமே. அந்த அழுத்தம் நாளாக நாளாக அதிகமாகி யார்கிட்டயுமே குறிப்பா பொண்ணுகிட்ட கூட பேசுறதே கிடையாதுன்னு சொன்னான். ஆனா மோகனா பார்த்தா மட்டும் என்னே தெரியல, பையன் பாஞ்சிடறான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான்டா. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. என்னைக்கு உங்க சித்தியை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டோடயே போய் இருந்தேனோ அப்பயே மோகனா மேல எனக்கு ஒரு இனம் புரியாத பாசண்டா. நீயாவது என் அண்ணமையன், அவ யாரோ தானே, ஆனாலும் உன் அளவுக்கு அவளை நான் நேசிச்சேன். நான் நேசிக்கிற 2 பேரும் வாழ்க்கையிலேயே இணைஞ்சா நல்லா இருக்குன்னு மோகனாக்கிட்டையும் மேலோட்டமா இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தேன். கடவுளே, உனக்கு அவதான், அவளுக்கு நீ தானே எப்பவும் முடிச்சு போட்டுட்டாரு போல. அதான் அந்த வீரா கிட்ட அத்தனை பாடுபட்டும் அவன் கையில சிக்கி சின்ன பின்னமாகாம உன்கிட்ட வந்து சேர்ந்திருக்கா. நீ போனதும் மோகனா என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? அவர் மேல எந்த தப்பு இல்லமாமா, ஒவ்வொரு தடவையும் நானாதான் விரும்பி அவர்கிட்ட நெருங்குவேன், 2 பேருக்குமே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருமாமா, அவர் விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாதுன்னு கண் கலங்கிட்டாடா. அப்பதான் புரிஞ்சிச்சு அவ என்னை விட உன் மேல அதிக பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கான்னு. கவலைப்படாத, அண்ணன் கிட்ட பேசி சீக்கிரமே கல்யாணத்தை வச்சிடலாம். மோகனாவுக்கு நானும் அவன் அத்தையும் தான் பொறுப்பு. ஐயோ மாமா, கல்யாணத்துக்குலாம் அவசரம் இல்லை. அவ நல்லா படிக்கிற பொண்ணு மாமா, படிக்காமையே இருக்கா. அவளை 10th 12th எக்ஸாம் எழுத வச்சு காலேஜ் சேர்த்து விட்டு ஒரு டிகிரியாவது முடிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம், அது அப்புறம் பாத்துக்கலாம். டேய், அது வரைக்கும் மோகனா சும்மா இருக்க மாட்டாடா, கல்யாணம் பண்ணி வச்சு போடுதே. அதுக்கப்புறம் நீ அவளை படிக்க வச்சு கலெக்டர் ஆனாலும் ஆக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வீராவும் எந்த நிலைமையில எப்படி மாறுவான்னு தெரியாது. எதுக்கு அவனுக்கு நாமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்? உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டா அவனால என்ன பண்ண முடியும்? அவனுக்கு பயந்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேணாம். அப்படி இல்ல ஆகுறா, அனுபவசாலி நான் சொல்றேன், அதுல 1000 அர்த்தம் இருக்கும், புரிஞ்சுக்க. சரி சித்தப்பா, உங்களோட விருப்பம். ஆனா கல்யாணம் பண்ணாலும் இப்போதைக்கு என்னால அவ கூட குடும்பம்லாம் நடத்த முடியாது. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா அவ படிச்சு ஒரு டிகிரியாவது வாங்கணும். அதான் நாங்க நேத்து பார்த்தோமே, நேத்து நீ அவளை பிடிச்சி தூக்கி சுத்துன வேகத்தை நீயாவது சும்மா இருக்கிறதாவது. போடா போ, இந்த விஷயத்துல மட்டும் வச்சிருவேல் பையன்னு நீ நிரூபிச்சிடுவ. இல்ல சித்தப்பா, நீ வேணா பாரு நான் எப்படி கண்ட்ரோலா இருக்கேன்னு, அப்ப சொல்லுவ நீ இதுலயும் என்னோட வாரிசுதான்னு. பார்க்கலாம்டா. சரி சரி சரியாகடா, நீ போய் கிளம்பிட்டு வா, நம்ம ஒரு பக்கம் போகணும். இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் மச்சான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் வாழ்க்கையில அவங்க அம்மா, சித்தி, அத்தை, அப்பத்தா இந்த 4 பேர் தவிர எந்த பொண்ணுக்கிட்டையும் நின்று கூட பேசினதில்ல. மோகனாவை பார்த்ததும் பாய விழுந்துட்டான்னு எனக்கே ஆச்சரியம்தான். ஆனா அவன் அந்த பொண்ணை எம்புட்டு விரும்பி இருந்தா இவ்வளோ உரிமை எடுத்துக்குவான்னு நானும் அமைதியாயிப்புட்டேன். விடு மச்சான், நம்ம காலத்து பிள்ளைகளை பார்த்துக்கிற கூட பயப்படுவோம். ஆனா இப்ப இருக்கிற பசங்கள்லாம் எல்லாத்துலேயும் ஸ்பீடு. அது மட்டும் இல்ல, மோகனாவும் அகரணும் ஒருத்தர் விரும்பித்தா எல்லாம் இருக்காங்க. அதனால அவனை மட்டும் திட்டிடாத. மருமவனுக்கு நல்லாத்தான் சப்போர்ட் பண்ற, ஆனா ஒரு சித்தப்பனா நான் கண்டிப்பா காட்டணும்ல. சரி சரி, இவங்க கல்யாணத்தை பத்தி அண்ணன் கிட்ட பேசுவோம். சரி சரி, நானு மருதநாட்டுல இருந்து வந்து 1 வாரம் ஆகி போச்சு. இந்த சனி ஞாயிறு அங்க போய் இருக்கலான்னு பாக்க. நான் கிளம்பிட்டுங்களா மச்சான்? என்னங்க, நானும் கூட வாரேன். அக்காவை பார்க்கணும் போல இருக்கு. மோகனியும் செங்காவும் கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க. நானும் வரேங்க. வேணாம்டி, நீ வந்தா பசங்களும் வரேன்னு சொல்லுவாங்க. இப்பதானே வந்தோம், அடுத்த வாரம் போறப்ப கூட்டிட்டு போற. சித்தப்பா நான் ரெடி, போலாமா? நீ எங்கடா வர? உன் ஆளுதான் இங்க இருக்காளே, அப்புறம் எதுக்கு ஆளா கிளம்பி வந்திருக்க? என் குழந்தையாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் சித்தப்பா. பாத்தியா மாமா, நான் கேட்டதுக்கு இப்படித்தான் பதில் சொல்றாரு. இவருக்கு அங்க என்ன வேலை? இது என்னடி உன் கூட கொடுமையா இருக்கு? ஆம்பளைகளுக்கு 4 பக்கம் 4 வேலை இருக்கும். அதுக்காக எங்கேயும் போகாம வீட்லயே இருக்கணுமா என்ன? தேவையில்லாத வேலைக்கு எதுக்கு போகணும்னு தான் கேட்டேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா, இல்ல உன் தங்கச்சி மேல நம்பிக்கை இல்லையா? 2 பேர் மேலயுமே நம்பிக்கை இல்ல. அவ என்கிட்டயே சொல்லியிருக்கா, அந்த பையலை பார்த்ததும் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு, தீரா மாமா கிட்ட கேட்கலான்னு நினைச்சேன்னு. நீ எப்ப பார்த்தாலும் அவ தைரியசாலி, வீரி, சூரி புள்ளின்னு பாராட்டிட்டு இருக்க, அப்ப எனக்கு பயமா தானே இருக்கும். பொடி லூசு, இதுதான் நீ என் மேல வச்சிருக்க காதலா? இந்த உலகம் மொத்தத்துக்கும் நான் ஒருத்தன் தான் ஆம்பளைன்னு மாறினாலும் என் கண்ணு உன்னை மட்டும்தான் தேடும். அது எனக்கும் தெரியும். உன் வாயால் அதை கேட்கணும்னு தான் மாமா சொன்னேன். பாரு, உன் என்னென்னமோ நினைச்சேன்டி, ஆனா நீ எனக்கு மேல இருக்கடி மோகனா. ஆமா மோகனா, நீ உங்க அத்தைக்கு மேலதான் என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு என் பையனை பார்த்தது அப்படியே ஜர்க்காயிட்ட பாரு. நீ இப்ப கூட ஓகே சொல்லு மாமா, உன்னையே கட்டிக்கிறேன். என் அளவுக்கு உன் மேல யார் பாசம் வச்சுட்டு போறாங்க? ஆமாண்டி, இப்படி ஐஸ் வச்சுதான் என் புருஷன் அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் கவுத்து வச்சிருக்கீங்க. போவாங்கடி. இவர் போன உடனே அங்க ஒருத்தி கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டா. இதுல நீ வேற.
டேய் அகரா, இதே வாயி இன்னும் கொஞ்ச நாள்ல என் அகர மாமாவை தவிர யாருமே என் மேல பாசமா இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவகிட்ட நீ அன்பா நடந்துக்கணும், சரியா? ஏய் விமலா, உண்மையிலேயே அவ என்னை விட அவன் மேலதான் உசுரா இருக்கா. என் மனசு கஷ்டப்பட்டுட்டே கூடாதுன்னு தான் சும்மா என்கிட்ட நடிக்கிறா. எப்படி மாமா கண்டுபிடிச்ச? சொன்னேன் இல்லடி, பாரு உன் அண்ணன் மூணு நல்லா நடிக்க கத்துக்கிட்டா. ஆமா ஆமா, உங்க மேல பாசம் வைக்கதா நான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் இவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? வாங்க போவோம். ஆமா மச்சான், செந்தாமர்னு ஒருத்தரை அடிச்சு வச்சுமே, யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? அட ஆமா, மறந்தே போயிட்டேன் பாரு. குடும்பத்தோட சேர்ந்த சந்தோஷத்துல அந்த ஏழார பத்தின நினைப்பே வரல. டே அகரா, என்னடா ஆச்சு? உசுரோட இருக்கானா இல்லையா? தெரியல சித்தப்பா, இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 4 நாள் விதவிதமா டிஷ் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தான். என்னடா மாப்ள, அவ பண்ண கொடுமைக்கு சோறு போட்டு வேற காவ காத்துட்டு இருக்கியோ? அட நீ வேற மாமா, முதல் 2 நாளும் கொலை பட்னி போட சொல்லிவிட்டேன். அடுத்த 2 நாள் அருகுமுள்ளா கொடுக்க வச்சேன். அதுக்கப்புறம் தண்ணி சுத்தமாவே கொடுக்கல. அப்புறம் ஒரு நாள் தண்ணி வேணும்னு தவியா தவிச்சிட்டு கிடந்தான். ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்கல சித்தப்பா. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு போய் பார்த்தோம். மோகினியும் கூட கூட்டிட்டு தான் போனோம். அவளையுமா? அவ எதுக்கடா கூட்டிட்டு போனேன்? பின்ன அந்த செந்தாமரையினால ரொம்ப பாதிக்கப்பட்டது மோகினி தானே. ஏண்டா அப்படி பார்த்தா செந்தாமரையோட இன்னொரு மக இருக்கால, அவளும் தானே? ஆமா மாமா, ஆனா அவளை கூட்டிட்டு போனா அவ அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கவ. என்ன பாவம் செஞ்சாலும் என் அப்பாவை விட்டுருங்கன்னு கெஞ்சுவா. அதான் வனமோகினியை மட்டும் கூட்டிட்டு போனோம். அப்புறம் என்னடா ஆச்சு? மோகினியை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய தண்ணி பாட்டில கொடுத்தோம். கப 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 கபன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தான். மோகினி கிட்ட மோகனா நினைச்சு மன்னிப்பு கேட்டு அவ காலை வாரி விடலான்னு பார்த்தான். ஆனா மோகினி விடுவாளா? கடைசியில மோகினி தான் எம்புட்டு நாள் இவன் உசுரோட இருப்பான்னு தெரியாது, பேசாம இவனை கொல்றதுக்கு பதிலா நரக வேதனை அனுபவிக்கிட்டோம். இவனை மலைக்கு கிழக்கால இருக்கிற மதியெட்டாம் காட்டுக்குள்ள விட்டுலாம். எங்க சுத்தினாலும் அவனால வெளியிலேயே வர முடியாது. இப்ப நான் குத்துன குத்துல அந்த ஆளு கண்ணு ஒன்றையா இருக்கா இல்ல முக்கா கண்ணா இருக்கானே தெரியல. அரைக்குறை பார்வை வச்சு என்னத்தையும் அவன் தின்னு உசுறு வாழ்ந்தாலும் காட்டை விட்டு வெளியவே வர முடியாது. அங்கேயே கிறுக்க மாதிரி புலம்பிட்டு திரியட்டும், இல்லைன்னா சாகட்டும்னு சொல்லிவிட்டா. வேலை அவன் காட்டை விட்டுவிட்டு தப்பிச்சு வெளியில வந்துட்டா என்னடா செய்யறது? மாமா நீ வேற, அந்த காட்டுக்குள்ள போன யாருமே வெளியில வந்ததில்ல. அப்படியே வந்தாலும் புத்திக்கிட்டு தான் போவாங்க. இவன் அவன் இருந்த நிலைமைக்கு அரை பைத்தியமா இருக்கியான். அதுக்குள்ள போயிட்டு முழு பைத்தியமா வந்தாலும் அவனை யார் கண்டுபிடிக்க போறா? அப்படியே வந்தாலும் அந்த ஊரை தாண்டிலாம் வர முடியாது. அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும். பதவி, சொத்து, காசு, அதிகாரம், பேரு, புகழ், இப்படி எத்தனை போதையோட இருந்திருப்பான். கடைசியில பாரு, பைத்தியம் மாதிரி ஒரு காட்டுக்குள்ள சுத்தி சாகணும்னு செஞ்ச மாதிரி எழுதி இருக்கு. தம்பி, சொல்லுங்க ஐயா. தம்பி, சாப்பாட்டு சாப்பிடுங்க ஐயா, அப்பதான் மருந்து சாப்பிட முடியும். இதெல்லாம் நீங்க எதுவும் பண்ண வேணாம். எனக்கு சாப்பாடு கொடுக்க மோகனா இருக்கா, போய் அவளை அனுப்பி விட்டுருங்க. என்ன தாயி, உன் மகன் இப்படி சொல்லுதா? ஆமாங்க ஐயா, அவ மோகனா மாதிரியே இருக்கிறதுனால அவதான் மோகனான்னு நினைச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலைங்க ஐயா. என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட? மோகனா பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. உங்க பையனை அடிச்சே கொன்றுவா. யாராவது தப்பா ஒரு பார்வை பார்த்தாலே விட மாட்டா. வீரா பத்தி சொல்லவா வேணும்? உங்க பையன் நல்லதுக்கு தான் சொல்லுதே. இதெல்லாம் வேணான்னு பாத்துக்கிடுங்க. ஐயா, எனக்கும் வேற வழி தெரியல, இது ஒண்ணுதான் வழி, பாத்துக்கலாங்க. ஏப்பா தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்மளுக்கு இந்த வேலையெல்லாம் ஒன்றும் பெற்ற தாய் பார்க்கணும், இல்லை கட்ட பொண்டாடி தான் செய்யணும். இல்லையா என்ன மருத்துவம் பார்க்குறவங்க என்ன மாதிரி இருக்கிறவங்க பண்ணணும். அம்மாவையும் வேண்டான்னு சொல்லிவிட்ட. அந்த பொண்ணை வர சொன்னா நல்லாவா இருக்கும்? அவ என் பொண்டாட்டி தாங்க ஐயா, உங்களுக்குலாம் தெரியாது. இதை போய் சொன்னா என் பேத்தி வந்து இவனை அடிச்சே கொன்றுவா. சரி தம்பி, என் பேத்தியை வந்து சாப்பாடு கொடுக்க சொல்றேன். சரி வர சொல்லுங்க. இனிமே தினமும் அவ தான் எனக்கு சாப்பாடு மருந்தெல்லாம் கொடுக்கணும். அவன் முகத்தை பார்த்தாலே நான் பாதி குணமாயிருவேன். இதுக்கு மேல உன் மவனை சமாளிக்க முடியாதுமா. எப்படியோ மௌனிய வர சொல்லு. ஏய் என்னடா, என்ன வேணும்? எதுக்கு வர சொன்ன? இங்க பாரு, வா போன்னு பேசினாலே எனக்கு பிடிக்காது. மாமான்னு கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஒழுங்கா மாமா சொல்லுடி. உன் மகர கட்டைக்கு மாமான்னு கூப்பிடுறாங்க. வாடா போடான்னு பேசுறது கூட எனக்கு பிடிக்கல. உன்னெல்லாம் அசிங்க அசிங்கமா தான் கூப்பிடணும். போனா போக நீ இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறேன்னு சந்தோஷப்பட்டுக்க. என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஆளும் ஒரு மாதிரி முறுக்கிட்டு நிக்கிற. என்ன உன் தீரா மாமா வந்துட்டான்னு திமுரு தைரியம் கூடி போச்சாக்கும்? ஆமா அப்படின்னு வச்சுக்க. என்னமோ சொன்னியா, உனக்கு நான் தான் இனிமே பணிவிட செய்யணும்னு. உனக்கு என்ன, நான் வச்ச வேலைக்காரியா? இல்ல வீட்டுக்காரி. எங்க மாட்டானே இவன். நேத்து எம்புட்டு அடி அடிச்ச, அதே மாதிரி இன்னைக்கு வேணுமா என்ன? அதே மாதிரி என்ன தொட்டு அடிக்கிறதா இருந்தா ஓகே தான் எனக்கு. இனிமே உன்னை தொட்டெல்லாம் அடிக்க மாட்டேன். கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு வந்து அடி பொழந்துருவேன் பாத்துக்க. மரியாதையா சாப்பிட்டுட்டு மருந்தை குடிச்சு தொலை. என் உசுரை போட்டு வாங்காத. சாப்பிட முடியாது, நீ என் பக்கத்துல உட்காந்து ஊட்டி விடு.
கையும் காலம் நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன, நீயே சாப்பிடு. முடியாது. சாப்பிட்டா சாப்பிடு, இல்லாட்டி போ. அச்சோ, வெளியில போன அத்தம்மா வேற. அவன் சாப்பிட்டானா மருந்து குடிச்சானா நொய் 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 நொய்னு எங்கேயோ இருந்து வந்து அம்மா அம்மாவும் என் உசுறு எடுக்கிறாங்க. இதுக்கு பேசாம அவனை சாப்பிடவே வச்சிடலாம். ஏய், நீ சாப்பிடாம கிடந்தானா உங்க அம்மா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்குது. எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு. பேசாம வந்து சாப்பிட்றா. அப்படி உன் அத்தை மேல உண்மையாவே உனக்கு பாசம் அதிகமா இருந்துச்சுன்னா நான் சொன்னதை செய். நீ ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன். ஏய், சாப்பாடை கொண்டு வந்து வச்சாச்சு, ஒழுங்கா தின்னு. நீ தடிச்ச மாதிரி அடிச்சிடாதம்மா, சாப்பிட்டுறேன். ஏய் இரு, விக்கியே செத்துறாத, தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணியெல்லாம் வேணாம், இங்க வா கொஞ்சம். என்ன, எதுக்கு கூப்பிடுற? வாமா. என்ன சொல்லு. ஐயோ, அச்சச்சோ, என்னமாச்சு? உன் பையன் உட்கார இடம் கொடுத்தா மடத்தையே புடுங்க பாக்குறான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். மன்னிச்சிருமா, இந்த ஒரே தடவை மன்னிச்சிரு. நான் அவன்கிட்ட பேசுறேன், அவனுக்கு புரிய வைக்கிறேன். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டாமா. இந்த அத்தைக்காக இன்னைக்கு ஒரு தடவை மன்னிச்சிருமா. அடுத்து இதே மாதிரி பண்ணா நீ அடி, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சுமா. சரி சரி, அவன்கிட்ட சொல்லி வை. இனி என்னை தொட்டா முட்டுத, உன் பையன் உனக்கு இருக்க மாட்டான். முதல்ல கடைசியுமா இன்னைக்கு மன்னிச்சு விட்டுட்டு போறேன். என்னப்பா வீரா இதெல்லாம்? ஒரு பொண்ணை பலவந்தப்படுத்தாதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனாலும் மறுபடியும் அதே தப்பையே செய்யறியா? அம்மா, அவ எனக்கானவ. அவளை பலவந்தப்படுத்துறதுல தப்பு இல்ல. என் காதல் அவளுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு எனக்கு வேற வழியே தெரியலமா. டேய், காதலை புரிய வைக்க எத்தனையோ வழி இருக்கு தம்பி. அன்பு காட்டலாம், அடிபணிஞ்சு போகலாம், ஏன் அவளுக்கு அடிமையாவே மாறலாம். ஆனா இப்படி அடாவடி பண்ணணும்னு அவசியமே இல்லடா. அம்மா, என்ன சொல்லி நீ அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே அவ என்னை விட்டுட்டு போகக்கூடாது. அம்புட்டுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கண்டிப்பா உன்னை விட்டுட்டு போக மாட்டா. அவன் உன்னை விட்டு போக கூடாதுன்னா நீ முதல்ல இப்படி நடந்துக்கிறத நிப்பாட்டு. அவகிட்ட வன்முறையை காட்டாத. மா, முன்னாடி இப்படித்தானே இருந்த, அப்பெல்லாம் அமைதியா இருந்தா. இப்ப மட்டும் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறா? திருப்பி திருப்பி அடிக்கிறா. டேய், பொண்ணுங்க எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லப்பா. தன்னை காப்பாத்திக்கணும்னு ஏதோ ஒரு உத்வேகம் அவளுக்குள்ள தோணி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ முதல்ல அவகிட்ட இப்படி நடந்துக்கிறத நிப்பாட்டு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். மா, எனக்கு ஒரு சந்தேகம். எப்பவுமே நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுவ, எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டியே. என்னாச்சு? அவன் மனசுல இன்னொருத்த இருக்கான், நீ விட்டுடுன்னு சொல்லி கடைசியா கூட சொன்ன. இப்ப என்ன திடீர்னு இப்படி? அது வந்து நீ ஒரு மாதிரி சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தியா, அதனாலதான் கஷ்டப்பட்டு அகரங்கிட்ட பேசி அவளை இங்க வர வச்சிருக்கேன். ஓ, அப்ப அவ எனக்காக வரலையா? வீரா, முதல்ல நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. மோகனா மனசுல நீ இல்ல, அதே மாதிரி உன் மனசுலயும் மோகனா இல்ல. மா, நிஜமா தாப்பா சொல்றேன். அவளை நீ காதலிக்கல, அளவுக்கு அதிகமா பாசத்தை வச்சுட்ட. அந்த பாசத்தை திரும்ப அவ தனக்கு கொடுக்காம இன்னொருத்தனுக்கு கொடுக்குறாளேன்னு அது வெறித்தனமான காதல்னு நினைச்சு உன் மனசை நீயே பலவீனப்படுத்திக்கிற. என்ன கொலப்பாதம்மா, உண்மையிலேயே அவன் மேல எனக்கு அம்புட்டு பாசம் வச்சிருக்கேன். அதை தாப்பா நானும் சொல்லுதேன். அவ பாசம்தான், காதல் இல்ல. உனக்காக ஒருத்தி வரும் பொழுது முழுசா உன் காதல் வரும். ஏன், இந்த மோகினி மேல கூட உனக்கு காதல் வரலாம். மோகினியா? அது யாரு? அது 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 அவதான், மோகனாவத்தான் சொன்னேன். இவகிட்ட நீ இந்த மாதிரி பழகாம ஒழுக்கத்தோடையும் கண்ணீத்தோடையும் நடந்துக்க. ஒருவேளை உனக்கு ஒரு மாற்றம், அவன் மனசையும் மாத்தலாம்ல. விருப்பமில்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி விருப்பமே இல்லாம கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ மாறி அவளோட மனசை மாத்தி கல்யாணம் பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே. நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா அவளை பார்த்தாலே அவ எனக்கு தாங்கிற ஒரு நினைப்பு வந்துருது. அந்த நினைப்புலயே கிட்ட நெருங்கினா அவ என்னை பார்த்து பயந்து ஓடுறா. அப்ப என்னால இந்த மாதிரி தாமா நடந்துக்க முடியுது. அது பழைய மோகனாடா வீரா. இப்ப இருக்கிற மோகன் அவதான் நீ பாக்குறியே, உனக்கு மேல அடாவடியா இருக்கா. இப்படி மாறினானே தெரியல, மாறிட்டா. அப்ப அவகிட்ட நீ உன்னோட அன்பை காட்டு, அவன் மனசுல இடம் பிடி. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பாப்போம். நிஜமாமாமா, நான் அவகிட்ட கண்ணியமா ஒழுக்கமா அன்போடு நடந்துக்கிட்டா என்ன புரிஞ்சுக்குவாளா? முயற்சி செஞ்சு பாருப்பா, தப்பில்ல. இனிமே அவதான் எல்லாத்துக்கும் வரணும்னு அடம் பிடிக்காது தம்பி. நல்லா சாப்பிடு, சத்தான ஆகாரமா கொடுக்குறாங்க. கொடுக்குற மருந்தை தவறாம குடி. அதனாலதான் உனக்கு சீக்கிரம் உடம்பு குணமாகும். அப்புறம் நம்மளோட அரண்மனைக்கு போயிடுவோம். உங்க அப்பாவுக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் எதுவுமே செய்யல. நீ வந்தாதான் அதையும் பண்ணணும். சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் தூங்குதேன்.